ஸ்டோரியோட ஆரம்பத்திலேயே யாருக்கோ ஒரு 2 பேருக்கு வெட்டிங் நடக்கிற சீனை தான் காட்டுறாங்க. என்ன ப்ரோ 2 பேருக்கு தானே வெட்டிங் நடக்குமான்னீங்கன்னா, ஆமா. ஒரு 2 பேர காட்டுறாங்க. என்ன ப்ரோ சீனுக்கு முன்னுக்கு போயிட்டீங்கன்னா, இல்ல. இதான் சீன் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அங்கேயே சீனை கட் பண்ணி நம்மளோட ஹீரோ காட்டுறாங்க. நம்மளோட ஹீரோ ஸ்கூல் கேன்டீனில், ஐயா ராசா எனக்கு பீஃப் கோம்போ தாங்க, ஆனால் பீஃப் போடாதீங்க, என்கிட்ட காசு இல்லை, நான் வறுமையில் இருக்கேன். என் ஹீரோ ஒரு லோவர் மிடில் கிளாஸ் படியன். பீஃப் கோம்போ பீஃப் இல்லாமல் வாங்குறான்னு பாருங்கள். பீஃப் இல்லாமல் வாங்கி அதில் ஒரு 200 சர்வ் பண்ணுறான். ஹீரோவும் இந்த 200 சர்வ் பண்ணின சந்தோஷத்தில் அவனோட டேபிளுக்கு பிளேட்டோட போகும்போது அங்கே ஹீரோட சுற்றி இருக்கிற கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அவனை போய் தனியாக தான் இருந்து சாப்பிடுவான். அவனோட ஒன்றி கேட்டு 5 சத்துக்கு லாய்க்கில் படிக்க மட்டும்தான் லாய்க்கண்டு வாய்க்கு வந்ததை பிளா கொஞ்சம் சம்திங் சொல்கிறாங்க. ஹீரோ அதை இக்னோர் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பாடு தான் முக்கியம்ன்ட்டு அவனோட டேபிளுக்கிட்ட நடந்து போய்க்கொண்டு இருக்கான். சரி என்று கொண்டே டேபிளில் கிட்ட வந்து அவனோட பிளேட்டை வைக்கும்போது இன்னொரு பிளேட் வைவிடும். ஹீரோ என்னடா உண்டு தானே கொண்டு வந்தான், இன்னொன்று எங்கேருந்து வந்தேன்னு பார்த்தா ஹீரோட அதே டேபிளுக்கு இன்னொரு பியூட்டியும் ஒரு டேபிளில் அந்த பிளேட்டை கொண்டு வந்து வைக்கும். அப்போ ஹீரோவுக்கும் அந்த பியூட்டியில் இட்ஸி ஹீரோவுக்கும் யார் அந்த டேபிளில் இருந்து சாப்பிட்றேன்றதுக்கு ஒரு வாயாத்தாரே எழுமும். ஹீரோவும் என் பாட்டன் முப்பாட்டன் நான் எல்லாம் இங்கேருந்து தான் பரம்பரையாக சாப்பிட்றேன் இஷ்டத்துக்கு அடித்து விட அந்த பொண்ணு இப்போ என் கேர்ள்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு உரிமை, நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், அதனால் நீ மூடிட்டு கிளம்புன்ற. ஹீரோவும் அதெல்லாம் முடியாது என்றுட்டு 2 பேரும் சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கும்போது அந்த கேண்டீனில் இருக்கிற கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்க ஹீரோவும் சண்டை சமாதானம் சுட்ட பலகாரம் பண்ணிட்டு 2 பேரும் அக்ரி பண்ணி சமாதானத்தோடு இருந்து சாப்பிட்றாங்க. சரின்னு ஹீரோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த இட்ஸிக்கிட்ட பிளேட்டை பார்க்குறான். 100 200 300 ஆஹா ஓஹோ பணக்கார வீட்டு புள்ள மதியானத்துக்கு இவ்வளோ செலவழிக்குதான்ட்டு பார்த்துட்டு சரி நமக்கு எதுக்குன்ட்டு அவன் பின்னுக்கு ஏதோ ஆண்டுதுன்னு அவன் எக்ஸாம் பேப்பரை முன்னுக்கு வச்சுட்டு அவன் சம் ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்ணி கொண்டு இருப்பான். அப்போ இதை பார்த்து நம்மளோட இட்ஸிக்கு ஒரு ஃபுடி, ஸோ அவளுக்கு சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும். ஹீரோ அப்படி சாப்பிடும்போது படிக்கிறது இட்ஸி கொஞ்சம் காண்டாகிட்டு, இட்ஸி சாப்பிடும்போது சாப்பாட்டுக்கு மரியாதை கொடு, நீ என்ன படித்து கொண்டு இருக்கா, நீ என்ன அவ்வளோ பெரிய மொக்கா என்ற. ஹீரோ இல்லை எனக்கு எக்ஸாம் இருக்குது என்னால் படிக்கணுமென்ட்டு. அப்போ இட்ஸியும் அந்த டேபிளில் இருக்க அவன் எக்ஸாம் பேப்பர் எடுத்து கலாய்க்கிறதுக்காண்டி எடுத்து பார்த்தா அங்கே அவளுக்கு ஒரே ஆச்சரியம் என்னென்னா ஹீரோ அதில் ஃபுல் மார்க்ஸ் சென்டம் வாங்கியிருப்பான். நீ ஒரு ஜீனியஸ் அண்ட் ஹீரோட்ட கேட்க ஹீரோ புகழாதம்மா, என்ன புகழாது, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதுன்னு கொஞ்சம் பெருமையாக சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு நீ நல்லா படிக்கிறியே, எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாரியா, எனக்கு டியூஷன் டீச்சராக இருக்கியான்னு கேட்க ஹீரோ ஏம்மா பொண்ணு ஆளை விடு நான் போயிட்டு வரேன் என்றுட்டு கிளம்பும்போது ஒரு வார்த்தையை விடுவான். என்னென்னா ஏமா பொண்ணு ஒரே சாப்பிட்டு குண்டா வந்துடாதம்மா பீமா மாதிரி என்று சொல்லிட்டு போவேன். இது அந்த பொண்ணு கொஞ்சம் காண்டாக்கியும். அந்த பொண்ணு டேய் கண்ணில் முடிச்சு அதை அப்போட நாரப்பையிலே செத்து பையிலே என்றிட்டு புலம்பிக்கொண்டு நிற்கும். சரி என்றிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளாஸுக்கு போகிற வழியில் ஹீரோவுக்கு அவன்கிட்ட தங்கச்சி கால் பண்ணி, டோய் அண்ணா என் கப்பன் மகனே, உனக்கு என் தகப்பன் ஒரு நல்ல பார்ட் டைம் ஜாப் பார்த்துருக்கேறா, நீ மரியாதையாக அந்த பார்ட் டைம் ஜாப்புக்கு போ, அது ஒரு டீச்சிங் தான், யாரோ புதுசாக வந்திருக்காங்களாங்கிற ஊருக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு நீ டியூஷன் படிக்கணும், நல்ல சேலரி, அங்கே டியூஷன் போ, இல்லாட்டிக்கு இந்த மாதம் செலவு கொண்ட கிட்னி தான் அடை வைக்கணும் என்ற. ஹீரோ சரி நான் போகிறேன். அந்த பிள்ளையோட பேர் என்னன்னு கேட்க அந்த ஹீரோட தங்கச்சியும் ஏதோ ஆக்கணும்ன்றா. சரி என்றிட்டு ஹீரோ கோலை வச்சுட்டு கிளாஸ் ரூமில் போயிருக்கான். அப்போ தான் கிளாஸுக்கு ஒரு புது புள்ள வருது. ஹீரோ யாரா புது புள்ளன்ட்டு பார்த்தா ஹீரோ காலையில் கேண்டீனில் தகராறு இழுத்து அந்த இட்ஸிக்கு தான் புது பொண்ணு. அங்கே இல்லை டியூஸ்டே இனித்தான் டியூஸ்டேன்ற மாதிரி அந்த பொண்ணோட பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு நாக்கணும் இட்ஸுக்கு நாக்கணும்ன்றது. ஹீரோ ஓஹா பொழந்து போச்சு கதை முடிஞ்சு போச்சு சோழி என்றிட்டு முழிச்சிட்டு இருக்கார். சரி என்றிட்டு ஹீரோ நைஸாக கதைச்சி சமாதானம் வந்துட்டு கையை காட்ட அந்த பொண்ணு நான் என்ன கணக்கு கிடைக்காம தன் பின்னால் போய் குந்திட்டு இருக்குது. சரின்னு ஹீரோ அடுத்த நாள் கிவ் அப் பண்ணாமல் இட்ஸிக்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காண்டி அதே கேண்டீனில் பீஃப் இல்லாமல் வாங்கிட்டு அந்த பொண்ணு பின்னாலே கனவு கோட்டை கட்டிட்டு போகிறான். எப்படின்னா எவ்வளோ வருஷமாக இங்கே குப்பை ஓடுற இந்த ஸ்கூலில் நமக்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நேற்று வந்த பொண்ணு தானே அங்கே எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், நம்மளை மாதிரி ஒண்டிக்கட்டையாக தான் இருக்கும், போகிறோம் கதைக்கிறோம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோம்ன்ற மாதிரி ஹீரோ கனவு கோட்டை கட்டிட்டு போனால் அங்கே போனால் ஹீரோக்கு ஷாக். ஏன்னா இட்ஸி ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு இருந்து சாப்பிட்றா. ஹீரோவும் கதைக்க ட்ரை பண்ணால் அந்த பொண்ணு இக்னோர் பண்ணிவிட்டு நீ போ நான் இங்கேருந்து தான் சாப்பிட போகிறேன்ட்டு ஹீரோவும் வரும்போது அந்த டேபிளில் இருந்து ஒரு பிங்க் கலர் ஹேர் இருக்கிற ஒரு பொண்ணு ஏப்பா ஒன் சைட் லவ்ஸா நான் வேணும்னா ஹெல்ப் பண்ண வேண்டு கேட்க ஹீரோவும் அதெல்லாம் வேணாமுண்டு
ஹீரோ அந்த பொண்ணை இக்னோர் பண்ண, அந்த பொண்ணு பிக் சிஸ்டர் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்ட்டு அந்த பொண்ணு போகுது. இதே என்னடா நமக்கு வந்த சோதனைட்டு ஹீரோ டேபிளில் போய் தலையை தொங்க போட்டுட்டு வெக்ஸில் இருக்கும்போது ஹீரோவுக்கு க்ளோஸ் அப்பில் ஒரு பன்னி ரிப்பன் போட்ட பொண்ணு வந்து குந்திட்டு இருக்கும். ஹீரோ யாரும்மா நீ பொண்ணுன்னு கேட்க, அந்த பொண்ணு இங்கே பாரு என்னட்ட 2 பேப்பர் இருக்குது, நீ இதில் எது உண்ட பேப்பர் 2 கண்டுபிடின்னு பார்ப்போம்டா. ஒரு பேப்பரில் 0வும் இன்னொரு பேப்பரில் 100ம் இருக்குது. ஓபியஸ்லி 100 இருக்கிறது வந்து நம்மளோட ஹீரோட பேப்பர். ஹீரோவும் 100 இருக்கிற பேப்பரை வாங்கி எடுத்து சே யாருப்பா 0லாம் இருக்கிறது, டோரிமாவில் வர நோபிட்டா கூட இதுக்கு பரவாயில்ல போலையே என்றுட்டு ஹீரோ கொஞ்சம் கலாச்சி தள்ளுறான். அந்த பொண்ணும் ஐயோப்பா ராசா அது எந்த பேப்பர் தான் ஏன்ட்டு அந்த பொண்ணு வெக்கமே இல்லாமல் சொல்ல, நீ எவ்வளோ பெரிய மொக்காண்டு ஹீரோ மானபங்கப்படுத்தினான். சரி என்றுட்டு ஹீரோ சரி அதை விடு எந்த பேப்பர் உன்னிட்ட வந்துட்டு கேட்க, அந்த பொண்ணும் நீ கெண்டியில் ஒரு பொண்ணுக்கு பின்னால் நாக்க தொங்க போட்டுட்டு செஞ்சு அப்போ தான் நீ உன்ட பேப்பரை மிஸ் பண்ணிட்டா, சரி என்ன நான் எடுத்து தருவோம்னு வந்தேன்னுட்டு சொல்லு. ஹீரோன்னு சரி என்னட்டு பேப்பரை வாங்கிட்டு ஆளை விடுமா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஹீரோ போகிறான். ஹீரோ எங்கே போகிறானோ அங்கேயும் அந்த பன்னி ரிப்பன் போட்ட பொண்ணு ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருக்குது. ஈவன் டொய்லெட்டில் கூடயும் அந்த பொண்ணு ஹீரோ பார்த்துக்கொண்டு வெளியில் வெயிட் பண்ணிக்கொண்டு இருக்குது. சரி என்ன அங்கேருந்து பார்த்து ஹீரோ பாய்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கொண்டு இருக்கும். இந்த பொண்ணு யாரோ களவெடுக்க போகிற ஆள மாதிரியே வெளியிலேருந்து எட்டி பார்த்து கொண்டு இருக்கு. அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கிற பாய்ஸ் எல்லாம் யாரும்மா பொண்ணு என்று பார்க்குற மாதிரி கொஞ்சம் வீடாக பார்க்க ஹீரோ ஏமா பொண்ணு உனக்கு நான் என்னம்மா செஞ்சேன், ஏம்மா இப்படி என்ன தொல்லை பண்ணி கொண்டு இருக்கேன்னு கேட்க, அந்த பொண்ணு நான் உனக்கு உண்டு எக்ஸாம் பேப்பர் எடுத்து தந்தேன், நீ தேங்க்ஸ் சொல்லலை அதான் வந்திருக்கேன்ட்டு. ஹீரோ இங்கே பார் நீ எந்த எக்ஸாம் பேப்பரை தந்தா நான் உண்டு எக்ஸாம் பேப்பர் உன்னிட்டே தாரேன், 1க்கும் 2க்கும் அதுக்கும் இதுக்கும் கணக்கு சரியாக போச்சு, டாட்டா பாய் பாய்ன்ட்டு அந்த பொண்ணும் தருமா தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணும் போகுது. அங்கே சீனை கட் பண்ணி ஸ்கூலுக்கு வெளியே காட்டுறாங்க. நம்ம ஸ்கூலுக்கு வெளியே சாப்பாடு 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 தான் முக்கியம் என்ற மாதிரி பண்ணை வாங்கிட்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அங்கே நிற்கிற 2 பொண்ணுங்க ஏம்மா இட்ஸிக்கிட்டு இப்படியே சாப்பிட்டியேன்னா நல்ல குண்டம்மாவாக போயிடுவான்னு கிண்டல் பண்ணி கொண்டு இருக்கேன். இட்ஸியும் சரி நான் போயிட்டு வரேன்னுட்டு கிளம்பு. அப்போ ஹீரோ அதில் இட்ஸியை ஃபாலோ பண்ணுறதுக்காண்டி ஒரு மண்டையில் கவுத்த மாதிரி பொம்மையோடு அதில் நிற்பான். அப்போ அதை நோட் பண்ணி ஒரு ஹெட்ஃபோன் போட்ட பொண்ணு. ஆக்சுவலி இந்த பொண்ணு தான் இந்த அனிமேயில் என் ஃபேவரட் கேரக்டர் மிகவும் ஏப்பா ராசா நீ என்ன எங்களை ஃபாலோ பண்ணிக்கொண்டே வர மாதிரி இருக்குன்ட்டு பொலிஸுக்கு கால் பண்ணி ஹீரோ ஏம்மா கால் பண்ணிடாதம்மா அவள் அடி வாங்க உடம்புல தெம்பில்லம்மா நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கணும்னு அந்த பொண்ணு நடக்கவே நடக்காது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சான்ஸே இல்லைன்ட்டு போ. ஹீரோ இது என்ன நமக்கு வந்து சொன்ன வாரெல்லாம் ஒரு மார்க்கமாகவே இருக்குன்ட்டு சரி என்னட்டு ஹீரோ அந்த டியூஷன் எடுக்கிறதுக்காண்டி இட்ஸி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு முன்னுக்கு நிற்கிறான். ஆஹா எந்த தண்டி அப்பார்ட்மெண்ட்டு சிஞ்சான் படத்தில் கசமான அப்பார்ட்மெண்ட்டை பார்த்து இருக்கிற சிஞ்சான் மாதிரி ஹீரோவும் பார்த்துட்டு நிற்கும்போது அங்கே பட்டர்ஃப்ளை ரிப்பன் போட்ட ஒரு பொண்ணு நம்மளோட மிகவும் வந்துட்டு அந்த நிற்கிறாங்க. அப்போ அந்த பட்டர்ஃப்ளை போட்ட பொண்ணு டேய் உன்னை நானும் காலையில் இருந்து பார்க்குறேன், நீ உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கே, அடே பொம்பளை பொறுக்கித்தானே நீ என்று கேட்க ஹீரோ யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னேன், நானும் இங்கே தான் தங்கியிருக்கேன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை அடித்து விட மிகவும் இல்லையே நீ சரியான கஞ்சப்பயிலாச்சே, நீ கேன்டீனில் பீஃப் கோம்போ பீஃப் இல்லாமல் வாங்கின ஆள் தானே என்று கேட்க ஹீரோ ஆஹா கண்டுபிடிச்சிட்டாலேன்னுட்டு ஹீரோ அங்கேருந்து எடுத்து பாரு ஓட்டம் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஓடுறான். ஹீரோ அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே வரும்போது சரியாக இட்ஸையும் லிஃப்ட்டில் அந்த லிஃப்ட்டில் மேலே போய் கொண்டு இருக்காள். ஹீரோ இதான் விட்டுறக்கூடாதுன்ட்டு 30வது ஃப்ளோருக்கான கொஞ்சம் படியில் கொஞ்சம் இதை பார்க்க கொஞ்சம் சேடாக தான் இருக்கும். ஹீரோ அந்த படியில் ஓடி வந்துட்டு இட்ஸைக்கு முன்னால் நிற்கிறான். இட்ஸையும் ஏன்டா என்னை ஃபாலோ பண்ணி கொண்டு வரேன்ட்டு நீ போ என்னை ஃபாலோ பண்ணாத நீ இங்கேருந்து போய் எனக்கு டியூஷன் மாஸ்டர் வரப்போகிறேன். ஹீரோ ஆக்சுவலி அந்த டியூஷன் மாஸ்டரே நான் தானேன். இட்ஸையும் இல்லை டியூஷன் வேணாம் மாஸ்டர் வேணாம் போகோன்ட்டு ஹீரோ எனக்கும் இது பிடிக்கல தான், ஆனால் இன்றையிலேருந்து நான் தான் உன்ட பார்ட்னர், நான் உனக்கு டியூஷன் மாஸ்டர் நீ என் ஸ்டூடெண்ட் அந்த ஃபோனும் வெக்ஸில் கீழே குந்திட்டு இருக்கும்போது அந்த டைமில் ஹீரோ காலையிலேருந்து மீட் பண்ணின எல்லா அந்த 4 எக்ஸ்ட்ரா பொண்ணுங்களும் அங்கே வருதுகள். ஹீரோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவங்கள பார்த்து கேட்க அவங்களும் நாங்கள் தான் கேட்கணும், நீ என்ன இங்கே செய்கிறான்னு கேட்க ஹீரோ நான் டியூஷன் மாஸ்டர்ண்டு. அப்போ நீங்கள் என்ன இட்ஸிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் ஒன்றாவா தங்கி நிற்கிறீங்க ஹீரோவுக்கு இல்லை நாங்கள் குயின் டேப்லெட்ஸ் நாங்களாம் ஓன் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்ல ஹீரோவும் ஆச்சரியத்தில் ஆஹா அப்போ இந்த 5 பேரையும் கட்டி காக்கிற கடவுளே நான் தான் போலேன்ட்டு கனவு கோட்டை காட்டுறான். கனவு கோட்டை கண்டிட்டு சரி என்று அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே காட்டுறான். ஹீரோ சரி படிக்க ஆரம்பிக்கலாமா கத்துறான். யாருக்கு படிப்பிக்கிறான்னு ஹீரோவுக்கும் தெரியலை நமக்கும் தெரியலை, ஏனெண்டா ஹீரோ கத்துறான், நாங்கள் முன்னுக்கு உட்காந்து கேட்க ஒருத்தருமே இல்லை.
அப்போ அப்போ அந்த பன்னி ரிப்பன் போட்டு போனேன். ஆக்சுவலி இந்த பொண்ணோட பேர் ஜோட்ஸா. நீ கவலைப்படாத, நான் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், வா நாங்கள் 2 பேரும் போய் எல்லாரையும் கூப்பிட்டு பார்ப்போம் வேண்டிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு முதலாவது இட்ஸிக்கிற ரூமுக்கு போகிறாங்க. இட்ஸியும் முடியவே முடியாது, காலையில் என்ன அவமானப்படுத்திட்டா, இதுக்கும் அதனால் நான் உன்னில் கோவத்தில் இருக்கு, நான் உன்னிட்ட படிக்கவே மாட்டேன்னுட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி கதவை சாத்துது. சரின்னு ஹீரோ 2வது ரூமை தட்டுறான். 2வது ரூமுக்குள்ளே நம்மளோட மிகு தான் இருக்குது. மிகு எனக்கு படிக்கிறதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஸோ போரிங் படிக்கிறதுன்ட்டு ஹீரோவை அனுப்பிவிட்டேன். சரின்னு ஹீரோ 3வது கதை தட்டுறான் தத்திக்கொண்டே இருக்கான், திறக்கிற மாதிரி இல்லை. சரின்னு ஹீரோவும் வெக்ஸ் ஆகிட்டு 4வது ரூமை போய் தட்டுறான். அங்கே போனால் அது ரூமா இல்லாட்டிக்கு குப்பைக்கடான்ட்டு ஹீரோக்கு கிடங்கலை. இது அது ஒரு கிடங்குன்ட்டு ஹீரோவை தட்டி கேட்க, நீ போங்கப்பா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவளும் சொல்கிறாள். சரின்ட்டு அங்கால அப்படியே சீனை கட் பண்ணி காட்டாங்க. ஒரு மாதிரி ஹீரோ எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்து இருந்தான். 4 பொண்ணுங்களும் என்ன சரி படிக்கத்தான் போகிறாங்களான்னு பார்த்தா படிக்கலை. அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறாங்க. ஒரு பொண்ணு என்ன ட்ராயிங் பண்ணி கொண்டு இருக்கும், இன்னொரு பிள்ளை ஃபோனை பார்த்து கொண்டு இருக்கும், இன்னொரு பிள்ளை வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொண்டு இருக்கும். அப்போ அந்த பட்டர்ஃப்ளை ரிப்பன் போட்ட பொண்ணு, இந்தாங்க நீங்கள் ஸ்நாக்ஸ் எடுங்கன்னு நல்ல ஃபுல்லையாக கொண்டு வந்து கொடுங்க. ஹீரோ சந்தேகப்பட்டு சாச்சா இருக்காதுன்னுட்டு ஸ்நாக்ஸ் எடுத்து பாயில் போடுறான். அப்போ அந்த பொண்ணு சரி பாய் என்ன ஹீரோ சும்மா விளையாட்டுக்கு சொல்லுதுன்னுட்டு தண்ணியை குடிக்கிறான். அப்போ தண்ணியை குடிச்ச பிறகு அந்த ஃபுல் உண்மைக்குமே குட் பாய்ன்னு சொல்லுது. ஹீரோ அதுக்கு பிறகு அப்படியே வாங்கிறார். அதுக்கு பிறகு ஹீரோ கண்மொழிக்க ஒரு காரில் தான் இருக்கான். காரில் ஒரு டிரைவரும், தம்பி 4800 எண்ணு ஆகிட்டு தாங்கன்ட்டு ஹீரோ, யோ யாரை கேட்டு என்ன காரில் போட்டு வந்து நீ என்னட்டு 5 பைசா 50 இல்லையான்ட்டு கதற முன்னுக்கு வந்து ஏடிஎம் கார்ட்டை நம்மளோட இட்ஸிக்கு கொடுத்து இதில் வந்து எடுங்கன்னு சொல்லிவிட்டு ஹீரோவிட்ட சொல்கிறான், நீ வராத, உன்னை எனக்கும் பிடிக்கல, இந்த சிஸ்டருக்கு உன்னை கண்டாலே பிடிக்கல, நீ வராதுன்ட்டு ஹீரோவும் எனக்கு கொஞ்சம் கஷ்டம், நான் வந்தே ஆகணும்னு கொஞ்சம் சேடாக சொல்கிறான். அப்போ அந்த டைமில் ஹீரோட சிஸ்டர் வந்து இதான் உண்ட ஸ்டூடெண்ட் வாங்கலன்னு உள்ளே போய் சாப்பிட்டுட்டு போங்கன்னு ஹீரோ அவங்களாம் பெரியாக்கள், அவங்க வரமாட்டாங்க, நீ கூப்பிடாத தங்கச்சின்ட்டு தங்கச்சிகிட்ட சொல்லும்போது அந்த தங்கச்சி க்யூட்டாக பார்த்து இட்ஸியை மடக்கி போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் சாப்பிடும்போது இட்ஸி சொல்லுது ஹீரோட்ட, நான் உனக்காண்டி ஒன்றும் வரல, நீ அப்படி கனவு கோட்டை கட்டாத, நான் உன்ட தங்கச்சிக்காக தான் வந்தேன்னுட்டு சாப்பிட்டுட்டு தங்கச்சி சொல்லுது புறவும் வாங்கன்னு சரின்னுட்டு ஹீரோவும் அவளை காரில் ஏற்ற வரான். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, சரி நீ வா உங்களுக்கு டியூஷன் எடு பரவாயில்ல, இதெல்லாம் உண்ட தங்கச்சிக்காக தான் நான் இப்படி ஒரு சான்ஸ் தரேன்னு வந்து படிப்பேன். ஹீரோ ரொம்ப தேங்க்ஸ் செஞ்சுட்டு சந்தோஷத்தில் இருக்கான். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ அப்பார்ட்மெண்ட் டோரோட மல்லுக்கட்டி கொண்டு இருப்பான். தள்ளுவான் நான் அதை திறந்தவாதி இல்லை, என்னென்னா இந்த டோரை திறக்கிறதுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாக்கிட்ட ஒரு கீ கார்டு இருக்கும், அது இருந்தால் மட்டும் தான் டோர் ஓப்பன் ஆகும். ஹீரோக்கு இந்த விஷயம் தெரியாததால், டேய் செக்யூரிட்டி உங்களோட டோரெல்லாம் பிள்ளையாக கிடக்கடா வந்து திறந்து விட்றான், நான் இந்த நாக்குன ஃபேமிலியோட டியூட்டர் 2 செக்யூரிட்டியோட கத்தி கொண்டு இருக்கேன். அப்போ நம்ம மிகவும் வந்துட்டு என்ன செய்கிறான்னு கேட்க ஹீரோவும் இந்த டோர் திறப்படுதில் என்ன வாங்கி சொல்லி அவளும் இதுக்கு ஒரு கீ கார்டு வேணும், நீ வந்தால் இங்கே 5 பேர் யாருக்காச்சும் கால் பண்ணி நாங்கள் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறோம்னுட்டு. சரி டோரில் என்ன செஞ்சு கொண்டு இருந்தீங்கன்னு, அதான் டோர் கொஞ்சம் சரியில்லை, அதான் கொஞ்சம் உங்களுக்கு சேஃபாக இருக்குன்னு வாங்கி பார்த்து கொண்டு இருக்கிறான் மழுப்பு அவளும் கண்டுபிடிச்சிட்டு சரி மழுப்பினதுக்கான இனியாச்சும் கால் பண்ண வேண்டிட்டு ஹீரோ உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ப்ரோ ஹாலில் பார்த்தா ஒருத்தருமே படிக்க வரல. ஹீரோ இது என்னடா நமக்கு வந்து சோர்னுட்டு ஒரு ஆக்கில் ரூமை போய் தட்டுறான். பெருசு இட்ஸிக்கிட்ட ரூமை தட்டுறான். இட்ஸி நீ வந்துட்டியா, சரி நான் வாரேன் ஜோசா நான் வாரேன்னு சரி அடுத்து நீனோ பண்ணி போடான்ட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி கதை வச்சாத்துறாள். பிறகு ஹீரோ வந்து பிக் சிஸ்டரை ரூமுக்குள்ளே போனால் அங்கே ரூமெல்லாம் குப்பையாக இருக்கும். அங்கே ஜோஸ்வாவும் பிக் சிஸும் காய்ச்சி கொண்டு இருப்பாங்க. என்னென்னா ஜோஸ்வாக போல் இந்த ட்ரெஸ் எனக்கு அழகாக இருக்குமாண்டு பிக் சிஸோட ட்ரெஸ்ஸை கேட்க பிக் சிஸும், நீ என் சின்ன வயசுலலாம் என் ட்ரெஸ்ஸை தானே போட்டு போனேன், இப்போ என் போட்டு போனேன் ஜோசா சூ ஹீரோ நிற்கிறோம் அப்படி என்ன மனத்தை வாங்குறீ என்ன சொல்ல நம்ம ஹீரோட்ட அவளுக்கு பால் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்காண்டு ஹீரோ எல்லாம் ஒரு ட்ரெஸ் தான் தாங்க போட்டுட்டு படிக்குவாங்க வேலையை பாருங்க என்ன மாதிரி சொல்லிட்டு போ. அவளும் மக்கு பையிலே வெங்கலாந்தி பையிலே முளமாரி பையிலே உனக்கு ஒரு அதான்டா நீ கண்ணி கழியாமல் இருக்கணும் மாதிரி ஹீரோவை கொட்டி தள்ளுவாள். அடுத்த சீனே பார்த்தா நீனோ தவிர மிச்சம் 4 சிஸ்டரும் படிக்க வந்திருப்பாங்க. ஹீரோ ஒருமா இந்த 4 சிஸ்டரை கண்ட்ரோலில் எடுத்துட்டேன், இனி நான் தாண்டா இல்லாமல் பெரிய ஆள் என்ன மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம மிகவும் சொல்லுவாள் ஃபஸ்ட்டு ஜாப்பனீஸ் ஹிஸ்ட்ரி படிப்போம் வேண்டாம். அப்போ இட்ஸி சாச்சா எனக்கு ஜாப்பனீஸ் ஹிஸ்ட்ரி இல்லாமல் நான் இங்கிலீஷ் படிக்க போகிறேன்னுட்டு மிகு வடக்குலையும் இட்ஸி தெற்குலையும் நின்றுட்டு அதுகள் ஒரு இதை செஞ்சு கொண்டு இருக்குங்கள். அப்போ இனித்தாண்டா ஆப்பு இருக்குன்ற மாதிரி மேலே வந்து நீனோ வந்து ரொம்ப சந்தோஷப்படாத, எனக்கு என்ன செய்யணும் வேண்டி தெரியுமென்று சொல்ல ஹீரோ இவள் நானே அன்றைக்கு தண்ணியில் மயக்க மருந்து கலந்து இவ்வளோ விட மாட்டேன்டா எல்லா மனுஷங்க தானே நாங்கள் சாந்தமாக கட்சி இவ்வளோ வலையில் போடுவோம்னு பார்த்தா அவன் ஹீரோ வாமா படிக்கன்னு சொல்ல டே போடா விண்ணப்பில்லைன்னா ஹீரோ பல்பை வாங்கி விட்டுருவாள். நீனோவும் கீழே இறங்கி வந்து ஜோசா அப்படி வாலிபால் டீமுக்கு ஆளுறாள் கூட இது நீ போகலையான்னு கேட்க ஜோசா ஃபுட்டாரோ என்ன மன்னிச்சிட்றா சொரிப்பாண்டிட்டு அவள் நைஸாக்கலன்றாள். அப்புறம் பிக் சிஸ்ட்டை வந்து பிக் சிஸ் சொன்னாட்டு ஜொப்பலோ நீங்களோ சொன்னீங்களோ போகலையாண்டு கேட்க அவளும் ஓப்பா மறந்தே போயிட்டுன்னுட்டு ஃபுட்டாரோ நானும் போயிட்டு வரேன்ட்டு அவளும் போயிடுவாள்.
அப்புறம் இச்சிகாட்டே இங்கே ஒரே சவுண்டாக இருக்கேனே, நீ இதுக்குள்ளேருந்து படிப்பியா, நீ லைப்ரரிக்கு போனால் நல்லா இருக்குமேண்டா அவளும் நான் லைப்ரரிக்கு போயிட்டு வாண்டா அவளையும் கலட்டி விட்றான். இதெல்லாம் நீனோட மாஸ்டர் பிளான். நீனும் இப்படியே மிகவும் இங்கேருந்து கலட்டி விடுவோம்ன்றது இது என்று பிளான் போட்டு நீ எனக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று வாங்கி தரணும்ல, போய் வாங்கிட்டு வாண்டு மிகவும் அதான் அந்த வாங்கி வச்சுக்கிட்டு டேபிளில் இடந்துட்டு அவளும் ஃபுட்டாரும் நாங்கள் படிப்போம்ண்டா. இப்போ மிகவும் நீங்கள் 2 பேரும் இப்போ எவ்வளோ க்ளோஸ் ஆனீங்க, இப்படி ஒற்றுமையாக இருக்கீங்கன்ற மாதிரி கொஞ்சம் மிகுவோட குழம்புறாள் வாயாலே. மிகவும் சரி ஃபுட்டாருவா நாங்கள் படிப்போம்ண்டா. மிகவும் நீ போகலையாண்டு கேட்க மிகவும் டே உனக்கு தான் நான் சோடா வாங்கி தந்துட்டோம், மரியாதை அங்கேருந்து போகண்டா. அவளும் இது நடக்காது, இது சரிப்பட்டு வரா இந்த மாதிரி குழம்பு கொண்டு இருக்கு. அப்போ ஹீரோட வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் வரும். என்ன சத்தம் பார்த்தா ஹீரோக்கு சரியான பசி. அப்போ நீ இதாண்டா சான்ஸ் எடுத்துட்டு சரிவா நாங்கள் இன்றைக்கி ஒரு போட்டி வச்சு பார்ப்போம். என்ன போட்டியேண்டா குக்கிங் போட்டி. இல்லை யார் நல்லா சமைக்கிறாங்களோ அவங்க தான் சொல்கிறத கேட்கணும். நான் வின் பண்ணினா ஹீரோ இன்றைக்கு வீட்டை போயிடணும், கிளாஸ் வைக்கக்கூடாது. அப்போ மிகவும் சினம் கொண்ட சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டாள்ன்ட்டு அவளும் போட்டிக்கு ஓகே சொல்கிறாள். அப்புறம் என்ன போட்டி தான், 2 பேரும் நல்லா தான் சமைக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க. ஆனால் ஃபைனல் ரிசல்ட்ஸில் நினோட தான் நல்லா வந்திருக்கு. மிகுவுக்கு சொல்லப்போனால் ஒரு துளி கூட சமைக்க தெரியாது. அவள் தன் மானத்துக்காக தான் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்றதுக்காண்டி சமைக்கிறேன்னு ஓகே சொல்லியிருப்பாள். பிறகு பார்த்தா நம்ம மிகவும் ஃபிட்டாரோ நீ எனக்காண்டி சாப்பிட்டு கூப்பிட்டு மண்டையை கிண்டே போட்டுறாத, நீ சாப்பிட்றாட்டியும் பரவாயில்லன்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ ஓசியில் கிடைச்சா விடுவானா 2 சாப்பாட்டுக்கு நன்றி என்றிட்டு 2 பேரையும் சாப்பிடுவான். ஹீரோ வந்து உப்பு போடாமல் தான் அவங்களோட வீட்டையே கறியாகி சாப்பிடுவான். அவ்வளோ கஷ்டம். ஹீரோக்கு இதில் பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லைங்கள. ஹீரோ 2 பேரும் ஒரு அளவு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாள். இதில் நீ போய் சொல்கிறான்ட்டு அவள் காண்டாயிட்டு அவள் சின்ன பிள்ளை மாதிரி அங்கேருந்து ஓடி போயிடுவாள். சரின்னு ஹீரோ அந்த டிஷ் எல்லாம் போஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கும்போது புலம்பிக் கொண்டு இருப்பான். என்னென்னா எக்ஸாமுக்கும் டைம் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு படிப்பிச்ச மாதிரி இல்லை, நீங்கள் படிக்கிறீங்களே இல்லைன்ட்டு பாஸ் வைக்க போகிறேன். அதில் குறிப்பாக நீனோக்கு என்ன கண்ணிலையும் காட்டுது இல்லைன்ற மாதிரி ஹீரோ புலம்பிக் கொண்டு நிற்க நம்ம நீ ஒன்றும் புலம்பாது, நீ என்னையே ஃப்ரெண்ட் ஆகி எடுத்துட்டா அதுகளையும் கூடிய சீக்கிரமாக உண்ட கண்ட்ரோலுக்கு எடுத்துருவான்ட்டு ஹீரோ கொஞ்சம் சமாதானப்படுத்துவான். சரி என்று ஹீரோ மிகுக்கு மட்டும் ஜப்பானீஸ் ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு அவன் வீட்டை போகிறதுக்காக அப்பார்ட்மெண்ட்லேருந்து கீழே இறங்கி வருவான். சரின்னு ஹீரோ டோரை தாண்டி வந்து பார்த்தா ஹீரோ அந்த கையில் ஒரு ஸ்மால் நோட் புக் கிளிப் புக் மாதிரி ஒன்று வச்சுருப்பான். அதை அங்கேயே விட்டு வந்துட்டான். சரி என்றிட்டு மிகு கால் பண்ணி என் கிளிப் புக்கை விட்டுட்டு வந்துட்டு நான் வந்து எடுக்கியான்னு கேட்க சரி நீ வந்துட்டு நான் குளிச்சு கொண்டிருக்கேன் என்ன மாதிரி மிக சொல்லுவாள். ஹீரோவும் சிஸ்டர் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தா ஹாலில் ஒரு ஆள் குளிச்சு போட்டு ஹேர் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கும். ஹீரோவும் மிக ஒன்று தான் நினைப்பான். பிறகு தான் பார்த்தா அது நீனோ. அப்போ ஹீரோ ஆஹா இவ்வளோ பெரிய வம்பாச்சே, பொம்பளை கேஸில் போலீஸ் கேஸ் போகலா குமரான்ற மாதிரி ஹீரோவும் நைஸாக நடந்து போய் கிளிப் புக் எடுத்துகிட்டு ஓடுவோம்னு பார்த்தா ஹீரோவும் போய் எடுத்துட்டான். கிளிப் புக் எடுக்க போகிற நேரத்தில் நீனோக்கும் யாரோ நிற்கிற மாதிரி விளங்கியிருக்கு. அவளுக்கு கண் விளங்காது, காண்டாக்ட் லைன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீனோக்கு கண் விளங்கும். அதை கலட்டி புக் செல்ஃபில் வச்சுட்டார். அவளும் மிகுவன்னு நினச்சிட்டு ஹீரோட்ட அந்த புக் செல்ஃபில் என்ற காண்டாக்ட் லென்ஸ் இருக்குது அதை கொஞ்சம் எடுத்து தான்னு சொல்ல ஹீரோ ஆஹா முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி ஹீரோ முடிச்சு கொண்டு நிற்பான். ஹீரோ இது சரிப்பட்டு வராதுன்ட்டு நைஸாக வெளியில் வர பார்க்க அவளும் மிகுவன் நினச்சிட்டு மிகுவன் நீங்கள் என்ன கோவமா என்ன கதை, நீ எனக்கு அவனை தங்கனில் கோட்டை கூட அவனுக்கே நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு மாதிரி கொஞ்சம் பாசமாக இருப்பாள். ஹீரோவும் இவளுக்கு சிஸ்டர்ஸில் பாசம் இருக்குன்னு ஹீரோ கொஞ்சம் புரிஞ்சு கொள்கிறான். அவனும் இப்படியே வேணாம் ஹீரோ வேணாம் அவனுக்கு பார்க்க பிடிக்கலை இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணி கையை காலை ஆட்டும்போது மேலே இருக்கிற புக் செல்ஃபில் அவளுக்கு கை பட்டுரும். பிறகு என்ன மேலே இருக்கிற புக்ஸ் எல்லாம் கீழே விட இதை பார்த்த ஹீரோ பாவம் பண்ணிட்டு அவன் போய் அந்த அடியெல்லாம் வாங்கி கொள்வான். அப்போ அடியும் தெரியாமனு தெரியாமல் வந்த இட்ஸி வந்து அதை போட்டு எடுத்துருவாள். அங்கேயே சீனை கட் பண்ணினா நம்ம பிக் சேஸும் ஒரு மிடில் ஏஜ்மெண்ட்டு அவரும் நீ சரி நான் நாளைக்கு வாமா நாளைக்கு தான் இனி வேலை மாதிரி சொல்ல சரி எங்கள் இவளும் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வராள். அப்புறம் ஜோசுவாவும் வாலிபால் விளையாடிட்டு டயரில் நிற்கி விடுறதை கட் பண்ணி நம்ம மிகுவை காட்டினா மிசு குளிச்சு கொண்டு ஒருவேளை எனக்கு கிரேஸ் ஆரம் இருக்குமோ இல்லாட்டி லவ் இருக்குமோ இந்த மாதிரி யோசிச்சு கொண்டு இருப்பாள். இனித்தான் ஜோக் என்னென்னா நம்ம பிக் சிஸும் பெரிய ஜட்ஜ் மாதிரியும் மிச்சம் 3 சிஸ்டர்ஸ் லோயர்ஸ் மாதிரியும் அல்ல நீனோ வந்து பாதிக்கப்பட்ட ஆள் மாதிரியும் நம்ம ஹீரோ தான் பிக்கஸ்ட் கிரிமினல் என்ன மாதிரி போர்ட்ரேட் பண்ணிவிட்டு கோர்ட்டில் வச்சிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ நீனோவும் நான் தண்டை பக்கத்தில் இருக்க நியாயம் பண்ணிட்டு வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுவாள். என்னென்னா ஹீரோ வந்து ஒரு பெரிய ஸ்டாக்கர் மாதிரியும் எவ்வளோ பின்தொடர்ந்து வந்த மாதிரியும் ஒரு தனியாக இருக்கிற சமயத்தில் பார்த்து பாஞ்ச மாதிரியும் என்ன மாதிரி அவள் சொல்ல நம்ம ஹீரோ இல்லை இது போய் என்ன மாதிரி ஹீரோவும் தவிச்சு கொண்டு நிற்பான். அப்போ நீனோ இதுக்கு வேண சொல்கிற கேட்காங்க ஜோரான உன்னை வீட்டை விட்டு கலைஞ ஜோரான ரெண்டு மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் மிகுட்டதை கேட்பான். மிகவும் நான் இதை எதிர்க்கிறேன் ஜோரான ஹீரோவை நான் தான் உள்ளே வந்து அந்த நோட் புக் எடுக்க சொன்னான், இதில் அவன் ஒரு ஃபால்ட்டும் இருக்காதுன்ற மாதிரி சொல்ல அப்போ ஜட்ஜும் அதாவது நம்ம பிக் சேஸும் ஆதாரம் பலமாக இருக்குது மிகு போட்டோ பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நீனவும் குறுக்கால வந்து மிகு நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அவன் என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க ஹீரோ மிகவும் கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு டேய் என்றிட்டு அவளும் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி நீனோட சண்டை பிடிச்சி கொண்டு நிற்கும் போது குறுக்கால வந்து நீ ஏன் சண்டை போடுறீங்கன்னு கேட்க நீ போடி அங்காலன்னு சொல்ல அவளும் அவங்களோட அக்காட மடியில் போயிட்டு அம்மா இந்த மாதிரி கதறி போட்டு அப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோனில் அந்த அது அவங்க விழுந்த இடத்துல புக்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் புக்ஸ் எல்லாம் இருக்குன்ற மாதிரி சிஸ்டர்ஸ் யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை புக்ஸ் வெளில போயிருக்கும் அதான் ஹீரோ
ஹீரோவை காப்பாற்ற போயிருக்கான இந்த மாதிரி அதுகள் கெஸ் பண்ணி ஹீரோ அதாம்மா நடந்த ஆக்சுவலி என்றுட்டு சொல்ல அதுகளும் ஹீரோவில் தப்பு இல்லை என்ற மாதிரி தான் புரிஞ்சு கொள்ளுகள். இதை நீனும் புரிஞ்சு கொள்றாள். ஆனால் அவள் அழைத்து கொள்ள முடியலை. நீங்கள் எல்லாரும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்கன்னுட்டு அவளும் கோவிச்சிட்டு ஓடுறாள் சின்ன பிள்ளை மாதிரி. நம்ம ஹீரோ நமக்கே வம்பு அவங்க அக்கா தங்கச்சி அங்கே சரி செஞ்சு கொள்வாங்கன்னுட்டு அவனும் அப்பார்ட்மெண்ட்டை விட்டுட்டு வெளியில் வரான். அவள் நடந்து வெளியில் வந்து பார்த்தா நம்ம நீனவும் வெளியில் குந்திட்டு இருப்பாள். அவளும் ஹீரோ கண்டுட்டு திரும்ப உள்ளே பார்க்க டோர் வந்து லொக் ஆகிரும். ஹீரோவும் இதில் இருக்காத கோல்ட் பிடிச்சிக்கும் சிஸ்டர்கிட்ட கால் பண்ணி நீ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணும் அவளும் உண்ட வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்ல ஹீரோ உனக்கு தேவைதான்ட்டு ஹீரோ போவானா நான் ஹீரோவுக்கு மனசு கேட்காது. அவனும் இவளை என்ன சொன்னாலும் பரவாயில்லன்ட்டு அதில் வந்து இருந்துட்டு ஏன் நீ இப்படி இருக்கான்னு கேட்க அவளும் நீங்கள் உனக்கு என்னதான் நீ சொன்னாலும் உன்னை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேனான்னு போட்டு சொல்ல ஹீரோ நீ எனக்கு தெரியும் நீ உன்னோட சிஸ்டர்ஸில் நான் ரொம்ப பாசமாக இருக்கேன் அவங்களுக்கு என்னால் எதுவும் ஆயிருமெண்டு தான் நீ என்ன இப்படி வெறுக்கிறான்னு எனக்கு தெரியுமென்னு சொல்ல அவளும் கொஞ்சம் அப்படித்தான் நடக்கும் அவளும் ஒத்துக்கொள்கிறாள். ஹீரோவும் கவலைப்படாத எனக்கும் ஒரு சிஸ்டர் இருக்குது எனக்கு சிஸ்டர்ண்டா ரொம்ப பிடிக்குமென்னு சொன்னேன். அப்போ நீனும் இவனை பற்றி தப்பாக நினைஞ்சிருக்கவேன்ட்டு சரி நான் ஒத்துக்கொள்கிறேன் நீ படிப்பி என்ன மாதிரி அவளும் ஒத்துக்கொண்டுவாள். சரி என்றிட்டு இருந்தாலும் நான் வில்லி தான் நின்றுட்டு நிற்கும்போது நம்ம மிகவும் காதை தந்துட்டு வாடி மரியாதையாக போவோம்ட்டு நீனோவும் மிகுவோட போகிறான். அப்போ மிகு ஹீரோட்ட எதை சொல்ல வர நீனோவே புறவு சொல்லு ஒரே உண்ட பாய் ஃப்ரெண்டோட என்னத்தை கதைக்கிறான்ட்டு அவளை கூட்டிகிட்டு ஹீரோவுக்கு பழிப்பம் காட்டிட்டு மிகவும் போவாள். நம்ம ஹீரோ அவள் திருந்தவே மாட்டாள்னு நினச்சிட்டு இருக்கிறதோட இந்த 3வது எபிசோடு முடியுது. ஸோ கைஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவோட மோட்டிவேஷனாக இருக்கும். நான் உங்கள் விபி. ஸ்டே டியூன் கைஸ்.